சென்னையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள மெட்ரோ ரயில் திட்ட விழாவில் பிரதமர் நரேந்திர மோடியும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் பங்கேற்க இருக்கிறார்கள். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். சென்னையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள மெட்ரோ ரயில் திட்ட விழாவில் பிரதமர் நரேந்திர மோடியும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இது என்ன விழாவாக நடத்தப்பட இருக்கிறது? பிரதமர் வருவது உறுதியாகியுள்ளதா? அபிநயா, குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி பொங்கல் விழாவை கொண்டாடுவதற்கு தமிழகத்திற்கு 3 நாள் சுற்றுலா பயணமாக வர இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் குறிப்பாக பாஜகவுடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் பட்டுக்கோட்டை, ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதைப் போல தமிழகத்தினுடைய பிரதான பகுதியாக இருக்கக்கூடிய சென்னையினுடைய மெட்ரோ ரயில் திட்டத்தை துவக்கி வைப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை தர இருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில கிட்டத்தட்ட 118 கிலோமீட்டர் தொலைவிற்கான 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் முதல் பகுதியாக குறிப்பாக பூவிருந்தமல்லியிலிருந்து போரூர் இடைப்பட்ட 9 கிலோமீட்டருக்கான அந்த மெட்ரோ ரயில் திட்டமானது விரைவில் இதற்கான பணிகள் நிறைவு பெற்று தொடங்கப்படும் என்று மெட்ரோ நிர்வாகம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா சென்னையில ஆளில்லா மெட்ரோ ரயில் திட்டமாகவும் இந்த திட்டமானது கருதப்படக்கூடிய நிலையில ஜனவரி மாதம் வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி இந்த திட்டத்தை துவங்கி வைப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு நிகழ்ச்சி என்பதால் தமிழ்நாடு முதலமைச்சரும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்கிறார். அதே போல தமிழ்நாட்டினுடைய பல்வேறு நலத்திட்ட சார்ந்த பல்வேறு அறிவிப்புகளையும் பிரதமர் அன்றைய தினத்தில் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரைக்கு பல்வேறு திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வைக்க ஒரு சூழல் இருந்தாலும் கூட இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை பொறுத்தளவிற்கு ஆளில்லா மெட்ரோ ரயில் திட்டம் என்பது முதல் முறையாக சென்னையில் பயன்பாட்டிற்கு வர இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கிறோம். இது மட்டும் இல்லாமல் பாஜகவுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் குறிப்பாக அவருடைய பிரச்சார பயணத்தை நிறைவு செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பதற்கு நேற்றைய தினத்தில் நயினார் நாகேந்திரன் நேரடியாக அமித்ஷா அவர்களிடம் அழைப்பு விடுத்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தகுந்ததாக பார்க்க முடிகிறது. வினயா, விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.